மாசாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஆவரேஜ் படம். சரி ஓகே, இந்த ஆவரேஜ்லேருந்து அப்படியே போனால் கூட ஒன் டைம் வாட்சபிள்னு வெளியே வரலாம்னு சொல்லிட்டு பார்த்தா செகண்ட் ஹாஃப் அப்படியே கலர் சேஞ்சு, ஃபுல் லென்த்து மோட்டிவேஷன். அப்படி ஒரு மோட்டிவேஷன் அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அந்த பசங்களுக்கு அதை வந்து திணிச்சிருக்காப்புல. இந்த படம் பெஸ்ட் ஃபார் 2K கிட்ஸ்னு சொல்லலாம், பெஸ்ட் ஃபார் யூத்துன்னு சொல்லலாம். அது தவிர ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை அப்புறம் பண்ணியிருக்காங்க. அனுப்பமா வந்து அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்காங்க. இதுவரை நம்ம அந்த பார்க்காத ஒரு அனுப்பமாவை பார்க்கலாம். அவங்க ஃபீல் பண்ணுறதா இருந்தாலும் ரொமான்ஸ் சீனில் இருக்கட்டும், என்ன சொல்கிறது, ஒரு சென்டிமெண்டல் சீன் அதில் எல்லாத்துலேயுமே வாழ்ந்துருக்காங்க. அது தவிர அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு தேவையாக அந்த கரோட் வர்றாங்க. மமிதா பைஜோவை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கா. பிரதீப் கிளைமேக்ஸ்லாம் சான்ஸே இல்லை. அந்த மாதிரி தியேட்ரிக்கல் மூமெண்ட் நிறைய இருக்குது. விசில் அடிக்கணுமா விசில் அடிக்கலாம், கை தட்டணுமா கை தட்டலாம், எந்திரிச்சு டான்ஸ் ஆடணுமா டான்ஸ் ஆடலாம். அதெல்லாம் கொண்டு வந்தது அஸ்வந்த் மாரிமுத்து. அவர் உண்மையிலே பாராட்டணும். அவருக்கு வந்து இது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். டாப் 10 டேரக்டர் லிஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஓமை கடவுளை விட இந்த படம் வந்து அவருக்கு பெரிய பேசப்படும். அவர் சக்ஸஸ் இந்த படம். ஓகே, செம்ம இருக்கும். விஜய் சித்தும் அந்த அர்ஷத் கானும் விஜய் சித்துடைய போர்ஷன்லாம் தூக்கி டாமினேட் பண்ணிவிட்டு டாமினேட் பண்ணிவிட்டு அர்ஷத் கான் வந்து மேலே நிற்கிறாப்புல. அதனால் வந்து வேறு லெவலில் இருக்குது. செம்ம சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. மியூசிக் இப்போ STR பாடியிருக்காரு. அந்த பாட்டு நல்லா இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. அந்த பாட்டு தான் அந்த தேட்டருக்குள்ளே உள்ளே வர வச்சது. உண்மையிலே நல்லா இருக்குது. செம்மையாக பண்ணிருக்காங்க. மியூசிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் கதையும் அவங்களோட ஆக்டிங்கை பார்க்கும்போது மியூசிக்கெல்லாம் டாமினேட் பண்ணிச்சு. சில படத்தில் பார்த்தீங்கன்னா கதை இருக்கும், எல்லாமே இருக்கும், மியூசிக் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணி மியூசிக் வந்து பேசப்படும். இந்த மியூசிக்லாம் பேசப்படாது. ஏன்னா கதை வந்து உங்களை ஒரு ஃப்ரேமையும் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. யூத்துக்கு பிடிச்ச மாதிரி அமைந்தாலும் ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்க்கலாம். மிஸ்கின் எப்படி பண்ணியிருந்தாரு? மிஸ்கின் திட்டாமல் நடிச்சிருக்காரு. அது அந்த வேலை சந்தோஷம். அவர் திட்ட வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் திட்டாமல் பண்ணது ஒரு நல்ல சந்தோஷம். ஒரு அருமையான ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை அப்போ இந்த படத்துக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டார் நான் சினிமா விட்டு போகிறேன். அப்படி நடந்துட்டாங்க. இருக்கணும்னு அவசியமும் இல்லை தான். போகிறவங்களை யாரும் தடுத்து நிறுத்த வேணாம். எப்போவுமே வந்து ஒருத்தர் போனாங்கன்னா தமிழ் சினிமாலாம் தொங்காது. அது அடுத்தடுத்து வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் வந்து பயங்கரமாக பூம் ஆகி வெளியில் வந்தார். இப்போ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், லவ் டுடேயை விட இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுக்கும். ஏன்னா யாருக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ஃபுல் பண்ணியிருக்காங்க. படம் மஸ்ட் வாட்ச் மூவி தான். பிரதீப் இப்போ ஆக்டிங் டேரக்டரை விட்டுட்டு ஆக்டிங் போயிடலாம் சொல்லுவாங்க. படிக்கலாம். நம்மளுக்கு தேவை என்ன, ஆடியன்ஸை குசிப்படுத்துகிற மாதிரி எது கொடுத்தாலும் ஓகே தான். அவரால் நான் இந்த படத்தை கொடுத்து ஆடியன்ஸை நான் குசிப்படுத்த முடியும்னு டேரக்டராக வந்தாலும் ஓகே, இல்லை நான் நடித்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் வந்தாலும் ஓகே. நம்மளுக்கு தேவை வந்து யாராக இருந்தாலும் சரி, அது வந்து பிரதீப்பாக இருந்தாலும் சரி, யாரோ ஒரு குமாராக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, என்டர்டெய்னிங் பண்ணணும்னா படத்தை நம்ம பார்ப்போம். அதுதான். எண்டு வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு. லாஸ்ட்டு கிளைமேக்ஸோட செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இருக்கிற எல்லா சாங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவங்க எல்லாமே பர்ஃபெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் கூட நல்லா இருந்துச்சு. பிரதீப் ரங்கநாதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு படத்தில்? வேறு லெவல், நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் 2 க்யூட்டான ஹீரோயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இருக்காங்க எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? எல்லாமே பிடிச்சிருக்கு. இருக்கிற எல்லா சீன்ஸும் செம்மையாக இருக்குது. ஒரு சீனும் என்ன சொல்கிறது எல்லாமே வட்டா செம்மையாக இருக்குது. நல்லா இருக்க பசங்களுக்கு எல்லாமே காலேஜில் கெத்தாக இருக்கும். ஆமாம், ஆனால் கெத்தாக இருக்குது ஓகே. ஆனால் அது கூட வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் கூட வரணும்ல. ஸோ அது கூட அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே கெத்தாக இருக்கீங்க ஓகே, ஆனால் என்ன சொல் லாஸ்ட்டாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆனதான் அந்த பொண்ணு கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் ரங்கநாதன் ஸ்கூல் டேஸில் பார்க்கும்போது சமத்து பையனாக இருக்க மாதிரி காட்டி. ஆமாம், அப்போ டாப் காலேஜில் வந்து கொஞ்சம் அப்புறம் லைஃப் ஸ்டைல் எப்படி போகுது? லைஃப் ஸ்டைல் லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பார்த்ததா புரியும். கிளைமேக்ஸில் எல்லாரும் சொல்ல மாட்டேன், எல்லாரும் போய் பாருங்கள். இந்த படத்தில் மிஸ்கின் சார், KS ரவிக்குமார் சார், கௌதம் மேனன், அப்புறம் ஆமாம் எல்லாரும் வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. எல்லாரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா விஜய் சித்து. ஆமாம் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. அதில் வந்து ஒரு குட்டி ட்ராக்கிங் கூட வந்தாங்க. அவங்க கூட ஆக்டிங் நல்லா பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஃப்ரெண்ட்ஷிப் பர்ஃபெக்ட். ஐ மீன் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப லாயலாக, ரொம்பவே ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப்பு. எல்லா சீன்ஸும் நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அதில் வந்து நம்ம கெத்தாக இருந்தது ஓகே காலேஜில், ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆனால் தான் வந்து லைஃப்பில் வந்து இருக்கிற முடியும். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல் கூட ஆகலைன்னா பொண்ணுங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், காலேஜில் வந்து ஒழுங்காக படிக்கணும். கெத்தாக இருந்தது ஓகே, ஆனால் நம்ம லைஃப் வந்து பார்க்கணும். காலேஜில் எல்லோரும் யோசிப்பாங்க நம்ம கெத்தாக இருக்கிறது தான் இருக்கணும், வேறு எதுவுமே இல்லை. அப்போ படிப்பை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்கிறது, படித்தா தானே நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்.
ஃபேமிலி மேன் விஜய் தேவர்கொண்டாவோட ரிசம்பிளன்ஸும் தெரிஞ்சுது. ஆனால் படத்தில் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் அவரோட ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் லவ் டுடேல இருந்த அதேமாதிரி ஒரு ஆக்டிங் தான் தெரிஞ்சுது, டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல. படத்தில் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் ஒரு 30 minutes லேக் படம். ஆனால் அதுக்கடுத்து இன்டர்மிஷனுக்கு முன்னாடி வர பிளாட், அதுக்கடுத்து வர பிளாட்லாம் வந்துட்டு வேகமாக போனோம் அப்படின்னா அந்த 30 minutes லேகை வந்துட்டு நம்ம பொறுமையாக அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு வந்துட்டு புரியும் எதனால் அந்த லேக் வந்தது அப்படின்னு. படத்தில் வந்துட்டு மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி ஆக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே படம் நல்லா இருந்தது. காமெடி சூப்பராக செட் ஆகிருந்தது விஜய் சேது ப்ரோக்கு, செம்ம காமெடி. அதுக்கப்புறமா வந்துட்டு படத்தோட கண்டென்ட் நல்லா இருந்தது. லைஃப்பில் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அது 4-5 பேர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அது நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஒரு கில்ட்டு கொடுக்கும் அப்படின்றத வந்துட்டு நல்லா சொல்லியிருந்தாங்க. எந்த இடத்துல ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லணும், லைஃப்பில் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த மாதிரிலாம் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக சொல்லியிருக்காங்க. லைஃப்ன்றது வந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கிறது தான். ஒரு விஷயத்தில் அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருந்தால் லைஃப்லேயே வந்துட்டு ஜெயிக்க முடியாது, லைஃபே தோக்குறோம் அப்படின்ற மாதிரி மிஸ்கின் சார் வந்துட்டு நல்லா சொல்லியிருக்காரு படத்தில். ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ரொமான்ஸ் சீன் ஒன்றும் பெருசாக வல்கராக இல்லை. ரொமான்ஸ் வந்துட்டு படத்தில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு பேசிக்கலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் வந்துட்டு சூப்பராக இருக்குது, வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், கேஎஸ் ரவிக்குமார், ஸ்னேகா மேம் வந்துட்டு ஒரு நல்ல சீனில் ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்துட்டு கிளைமேக்ஸில் அந்த பாயிண்ட் யூஸ் ஆகும். அவங்க வர சீன் எல்லாம் கொஞ்சம் லேக் இருக்கும். அதுதான் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோன்னா தான் அது கிளைமேக்ஸில் அவங்க சொன்னதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியும். கேஎஸ் ரவிக்குமார் ஆஸ் யூஷுவல் அவர் வந்ததை வந்துட்டு அவர் சூப்பராக பண்ணிட்டு போயிருக்காரு. கௌதம் வாசுதேவ் மேனன் சொல்லவே வேணாம், அவர் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காரு அவரோட ரோலை. ஆமாம், கிளைமேக்ஸ் அந்த சர்ப்ரைஸ் வந்துட்டு லாஸ்ட்டில் ஒரு மாதிரி வாவ் ஃபேக்டர் மாதிரி இருந்தது படத்தில். கிளைமேக்ஸில் டக்குன்னு ஒரு என்னோட பொண்ணை பாருங்கள் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி திடீர்னு அந்த ஹீரோயின் வந்தோடனே எவ்ரிபடி வாஸ் சர்ப்ரைஸ், எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன் தான் நிறைய பேர் கிளைமேக்ஸில் தண்ணியோடு வந்தோம். லைக் அளவும் வச்சுட்டு கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக சிரிக்கவும் வச்சு படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. டிராகன் மூவி பயங்கரமாக இருக்குது தலைவர். படம் அல்டிமேட்டு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக உண்மையான மனுஷன் எப்படி இருக்கணும்னு அந்த காரணத்துக்காக எடுத்திருக்காங்க படத்தை. ஒரு ஹாஃபும் லேக் கிடையாது. லவ் டுடே பார்த்துருக்கோம்ல, அது எப்படி இருந்துச்சு, அதோட 4 மடங்கும் பயங்கரமான படமே இது. எல்லா ஆடியன்ஸுக்காக ஒரிஜினல் ரியாலிட்டியான படம். நான் 10க்கு 10 கொடுத்துருவேன் தலை. நான் 5 வாட்டி கூட இந்த படத்தை பார்க்கலாம், குறையே கிடையாது. விஜய் சித்து ஃபன்னு, அதாவது இந்த விளாக்ஸ் மாதிரி இதுலேயே ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஓகே, படமே பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தில் ஆக்ஷன், காமெடி, ரொமான்டிக் இதெல்லாம் எல்லாமே சூப்பராகவும் எனக்கு ரெண்டுமே பயங்கர பிளாஸ்ட். 2 ஹீரோயின் கொடுத்துருக்காங்க, அது எதுவும் அவருக்கு மேட்சிங்காக இருக்குது. 2 பேருமே உண்மையாகவே நல்லா இருக்கு ப்ரோ, நீங்கள் பாருங்க. போரே இல்லாமல் ஃப்ளூவெண்ட்டாக செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை மிஸ்கின், கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டரவே அவங்க சேர்த்த மாதிரி இருக்குது. எல்லாமே பக்காவாக ஃப்ளோ இல்லாமல் இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல்